நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும், ஆன்லைனில் உங்களால் தௌசண்ட்ஸ்லேருந்து லேக்ஸ் வரைக்கும் கூட earn பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் விரும்பி. அப்படி நான் வந்து என்னோட ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண பிஸ்னஸ்னால ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ், அதுலேருந்து ஒரு இன்கம் என்னோட ஆக்சுவல் ஜாபை விட அதிகம். தட்ஸ் த பவர் ஆஃப் ஆன்லைன். எப்படி சம்பாதிக்கலாம், அதில் என்னென்ன ரீசன் சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தா அமௌண்ட் வரும், ஆட்ஸ் பார்த்தா அமௌண்ட் வரும், ஜஸ்ட் கேப்சா ஃபில் பண்ணால் போதும், டெய்லி 1000 2000 earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடையாது. நம்ம வேறு ஏதாவது கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி வெறும் டைம் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் ப்ளஸ் யூடியூப், இதுலேருந்து என்னால் மணி ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சா அவங்களால அடைய முடியும். ஸோ ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்க, வித்தவுட் ரெடி ஃபார் த டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது சூட் ஆகும் நினைக்கிறீங்களோ, எது வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களோ, எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அது ப்ராப்பராக சூஸ் பண்ணி அது ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மானிட்டைஸ் ஆகி ஒரு மணி ஜெனரேட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஐடியா நம்பர் 1, பில்ட் ஆன்லைன் ஸ்டோர். லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து உங்களோட ஊர்லேயே வந்து ஒரு சின்ன ஸ்டோர் வைக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்டோர் மூலிமா பீப்புளுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் அப்படியே உள்ள வராங்க. தென் அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணுவான்னு சொல்லிட்டு லோக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி லைக் போஸ்ட் அடிக்கிறது, கொண்டு போய் வீடியோ கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் கொடுத்து உங்கள் கடைக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் உள்ள எடுத்து வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்கமும் ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அங்கே வந்து உங்களுக்கு கஸ்டமர் கவுண்ட் வந்து ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும் இல்லையா? லைக் மேக்ஸிமம் உங்கள் ஏரியாவிலேருந்து வரலாம், இல்லை பக்கத்து ஏரியாவிலேருந்து வரலாம், இல்லை உங்கள் சிட்டியிலேருந்து வரலாம், அது மாதிரி லிமிட்டடாக இருக்கும் இல்லையா? பட் அதே ஸ்டோரை நீங்கள் அப்படியே ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே போல் ப்ராடக்ட் இமேஜெலாம் ஷோகேஸ் பண்ணுறீங்க. அதே போல் அங்கே வந்து லோக்கலில் பண்ண மார்க்கெட்டிங் மாதிரியே இங்கே வந்து ஆன்லைன்லேயும் பண்ணுறீங்க. பட் இங்கே உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஆடியன்ஸ் கவுண்ட் வந்து லிமிட்டடாக இல்லாமல் ரொம்பவே ஹையாக இருக்குங்க. லைக் இப்போ ப்ராடக்ட்டை வந்து உங்கள் ஏரியாவில் செல் பண்ணணுமா, இல்லை ஒரு சிட்டியில் செல் பண்ணணுமா, இல்லை டிஸ்ட்ரிக்ட்டில் செல் பண்ணணுமா, இல்லை வந்து ஸ்டேட்டில் செல் பண்ணணுமா, இல்லை இந்தியா ஃபுல்லாக செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கெல்லாம் செல் பண்ணணுமோ அங்கே வந்து உங்கள் ஆடியன்ஸ் நீங்களே டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நிறைய கஸ்டமர் உள்ள வர தான் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும் இல்லையா? ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸிங்க. சரி ப்ரோ, என்ன ப்ராடக்ட் விற்கலாம், என்ன சேல் பண்ணுறதுன்னு சொல்லி வச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்க. அப்படி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவு மானிட்டைஸ் பண்ணலான்னு பாருங்க. தென் அதை வந்து இன்ஸ்டா பேஜ்லையோ இல்லை வெப்சைட்டாவோ லான்ச் பண்ணுங்கள். லான்ச் பண்ணி உங்ககிட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் வெப்சைட்க்கோ இல்லை இன்ஸ்டா பேஜ்க்கோ வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஷோகேஸ் பண்ணி உங்களால் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள். தென் யூ கேன் மேக் மணி ஃப்ரம் தட். இந்த சோல்டு ஸ்டோர் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து வெறும் இன்ஸ்டா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் இப்போ வந்து பல க்ரோஸ் ஏற்பட்டுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுட்டு எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடியா நம்பர் 2, வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய ஆஃப்லைனில் இருக்க பிஸ்னஸ் தான் வந்து ஆன்லைனில் ஷிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வெப்சைட் வேணும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வந்து அதில் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பீப்புள் காட்ட முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியுமோ மணி earn பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 months 3 months வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெப் டெவலப் பண்ணால் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவலுக்கு அது வாங்க. தென் ஓரளவுக்கு வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் லிங்க்டின்லையோ ஃபைவர்லையோ நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுங்க. அப்படி அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் மேக் மோர் மணி ஃப்ரம் தட். அப்ராக்ஸாக எவ்வளோ earn பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஜஸ்ட் நீங்கள் பேசிக்காக வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 30,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து ஒரு வெப்சைட் நிறைய பேஜஸோட நிறைய ஆப்ஷன்ஸோட அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மோர் தென் 2-3 lakh சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கு எது மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஐடியா நம்பர் 3, UX/UI டிசைன். உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவ் ஸ்கில் இருந்தாலோ ஒரு டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி ஃபுல் எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. UX/UI டிசைன் எப்படி வெறும் பார்ட் டைம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ளே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்க வரவங்க அந்த ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வாங்கணும் இல்லையா? இப்படி வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதில் மணி ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி வந்து யூசர் கிளிக் பண்ண வைக்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் எங்கே கொடுக்கணும், எந்த பட்டன் எங்கே இருக்கணும், எப்படி கொடுத்தா வந்து யூசர் ஈஸியாக கிளிக் பண்ண வைக்க முடியும், எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணால் யூசருக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த UX/UI டிசைன் தான் ஃபைனல் பண்ணுவாங்க. என்னன்னா வெப் டெவலப்பர்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி they will develop the website. ஸோ அதில் வந்து ப்ராப்பராக யூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த UX/UI டிசைனர்ஸ் நீங்க வந்து தேவைப்படுங்க. இதில் உங்கள் டிசைன் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் லேண்டிங் பேஜ்க்கு 10-15K இருந்து நியர்லி 1 lakh 1.5 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் லைக் ஃபைவர், அப்வொர்க் அந்த மாதிரிலாம் போயிட்டு சும்மா லேண்டிங் பேஜ் டிசைனர், டேஷ்போர்ட் டிசைன் சும்மா போட்டு பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில் தான் பேசும். ஐடியா நம்பர் 4, விர்ச்சுவல் HR. இந்த ஹெச்ஆர்னா என்னன்னு தெரியும், அது என்ன விர்ச்சுவல் HR அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை சொல்கிறேன். நீங்கள் LinkedIn அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விர்ச்சுவல் HR பற்றி தெரிஞ்சிருக்கும். இவங்க எங்கேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணாமல் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு எம்ப்ளாயி பிடிச்சி தருவாங்க. கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ, இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறேன். லெட்ஸ் சே இப்போ வந்து நான் வந்து விர்ச்சுவல் ஹெச்ஆராக இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் LinkedInலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் கூடயும் நிறைய பீப்புள் கூடயும் கனெக்ஷன் பில்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஏதாவது கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ என் சைடுக்கு நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி ஜாப் பண்ணிக்கு இருக்குன்னு சொல்லி போடுவேன். ஸோ அதுக்காக நான் என் சைடில் ஒரு பேசிக் இன்டர்வியூ வச்சுட்டு ஸோ அது செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே அந்த கம்பெனிக்கு லிங்க் பண்ணி விட்டுருவேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு HR ஜாப் மாதிரி தாங்க. பட் எந்த ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாமல் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன்.
பட் இப்போ வந்து இந்த மாதிரி விர்ச்சுவல் ஹெச்ஆர்ஸ் வந்து நிறைய ரன் பண்ணுறாங்க. லைக் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க வாங்குற சேலரியிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வருங்க. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ட்ரை ஃபார் திஸ். ஐடியா நம்பர் 5, கான்டென்ட் ரைட்டிங். ஒரு கான்டென்ட்டை வந்து நீங்கள் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியோ அந்த கண்டென்ட்னால வெப்சைட்டில் வந்து பீப்புளை ஆக்ஷன் பண்ணி அதை வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரியோ பீப்புளை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியோ கண்டென்ட் எழுத முடியும் அப்படின்னா நீங்களும் அந்த கான்டென்ட் ரைட்டிங் ட்ரை பண்ணலாங்க. அது நீங்கள் பிளாக்ஸ் கண்டென்ட் ரைட்டர் ஆகலாம். இதில் வந்து நீங்கள் சின்ன கண்டென்ட் வச்சு ஒரு பிளாகை கன்வெர்ட் பண்ணி அது மூலியமாக பிஸ்னஸ் ஒரு ட்ராக்ஷன் கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் கோஸ்ட் ரைட்டர்ஸ் ஆகலாம். லைக் இவங்க தான் அந்த கண்டென்ட் எழுதுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமையே மற்றவங்களுக்கு கண்டென்ட் எழுதி அது மூலியமாக மணி அனுப்பிட்டுருப்பாங்க. லைக் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் போகிற கண்டென்ட் அவங்க வந்து எழுதிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து ரைட் பண்ணுறது யாருனே தெரியாமல் ரைட் பண்ணி கொடுக்குறதுனால அது கோஸ்ட் ரைட்டர்ஸ்ங்க. தென் டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டர், வெப்3 ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. ஜஸ்ட் அந்த கண்டென்ட் ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாரு. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல கண்டென்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக மணி மட்டும் போடாங்க. ஐடியா நம்பர் 6, கிராஃபிக் டிசைன். நீங்கள் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு தென் டிசைனோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, கலர் தியரி என்ன, எந்த கலரில் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே பார்த்துட்டு நல்லா அவங்களால எவ்வளோ முடியுமோ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி போஸ்டர்ஸ், தம்ப்நெயில்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணிவிட்டு தென் நீங்கள் யூடியூபர்ஸ் அப்ரோச் பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணி தரலாம். இல்லை ஏதாவது பிஸ்னஸ்க்கு வந்து போஸ்டர் ரெடி பண்ணி தரலாம். இல்லை லோகோ டிசைன் பண்ணி தரலாம். ஸோ இது கூட இந்த கிராஃபிக் டிசைனில் வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து நானே வந்து தம்ப்நெயில் வெளியிலாம் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் பண்ணி கொடுத்தவர் ஜஸ்ட் இப்போ காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்காரு. பட் நிறைய யூடியூபர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுனால மந்த்லி வந்து 10 to 15K earn பண்ணிருக்காரு. ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டா போதும், தென் ஆட்டோமேட்டிக்காக earn பண்ணிட்டு போனாங்க. ஐடியா நம்பர் 7, வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடிட்டர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடிலாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஆக்சுவல் வேல்யூ பொறுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா டெய்லியும் வந்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க போடுற ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபுல் லென்த் வீடியோ எல்லாமே வந்து ப்ராப்பராக என்கேஜிங்காக இருந்தால் மட்டும்தான் ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நல்ல குவாலிட்டி வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்கேஜ் பண்ணுற மாதிரி பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதோடய நிறைய மணி நீங்கள் மேக் பண்ணலாங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாக ஒரு வீடியோக்கு 500 to 1000 மேலே வரைக்கும் சார்ஜ் பண்ணலாங்க. ஐடியா நம்பர் 8, ஸ்டார்ட் அ கான்டென்ட் கிரியேஷன். இது மேக்ஸிமம் நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க. நீங்கள் யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாலையோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக வந்து ஃபுல் லென்த் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ ரீல்ஸோ இது மாதிரிலாம் போட்டே வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ கேன் மேக் சம் மணிங்க. இதில் மெயின் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியங்க. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்கோ ஒரு 2 வீக்கோ 3 வீக்கோ வீடியோஸ் போடுவாங்க. போட்டுட்டு வியூஸே சுத்தமாக வரல அப்படின்னா என்னடா ஒன்றுமே வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் வியூஸ் வந்தாலும் சரி வராட்டியும் சரி ப்ராப்பராக கண்டென்ட் கிரியேட் பண்ணி எவ்ரி வீக் 1 வீடியோவோ இல்லை 2 வீடியோவோ 3 வீடியோவோ போட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மணி earn பண்ணலாம். தென் அடிஷனலாக ஒரு போனஸ் ஐடியாங்க. ஐடியா நம்பர் 9, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். லைக் நான் வந்து ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோ அந்த மணி தான் நான் பே பண்ணுவேன். பட் நீங்கள் ஒரு அப்ளிகேட் லிங்க் எனக்கு சென்ட் பண்ணி அதை லிங்க் கிளிக் பண்ணி நான் போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஆக்சுவல் மணி இருந்தோ அதை மட்டும் தான் பே பண்ணியிருப்பேன். பட் அதுலேருந்து ஒரு 5% 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். லைக் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லேயோ குரூப் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு ஆடியன்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ அதில் வந்து பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அப்ளிகேட்ஸ் லிங்க்லாம் போட்டிங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம வாங்கும்போது உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் ஜென்ரேட் ஆகுங்க. அது மூலிமா ஓரளவுக்கு டீசெண்டான மணியை earn பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாதுங்க. நான் சொன்ன எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு உங்களுக்கு அது எது செட் ஆகுமோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ஃபுல்லாக டீப்பாக ரிசர்ச் பண்ணுங்கள். நான் சொன்னதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் என்னென்ன சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் இட் வித் தெம். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.